السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய கடைசி பத்தில், குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில், லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுகளில் ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவை நாம் அதிகமாக ஓத வேண்டும் என்பதை நினைவு கூறியவனாக, ரமலானுடைய சிறப்பு என்று சொன்னாலே அது திருமறை குர்ஆன் தான் என்பதை கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனிலே தன்னுடைய மார்க்கத்தை பற்றியும் தன்னுடைய அதிகாரத்தை பற்றியும் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவார். இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பதை பல இடங்களில் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். நாம் தினமும் கேட்கக்கூடிய ஒரு வசனம், வமன் யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார் என்று திருமறை குர்ஆன் வசனம் பேசுகிறது. அது மட்டுமல்ல, வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் வல்ல ضلالا பஈதா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவர் தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டார். அப்ப அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால் நேர்வழி, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தால் அது வழிகேடு என்பதை ஏராளமான வசனங்களையும், குறிப்பாக இந்த வசனங்களையும் இறைவன் சொல்கிறான். இந்த மார்க்கம், இதனுடைய அதிகாரம் முழுமையாக அல்லாஹ்விற்குரியது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த மார்க்கத்தினுடைய உரிமையாளர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இதுல ஏதாவது சேர்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்ல வேண்டும். கையை கட்டுறாம அல்லாஹ் அக்பர்னு கையை நெஞ்சில கட்டுறோம், ருக்கு செய்யறோம், சஜிதா செய்யறோம், இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா? முடியாது. அல்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? 53வது அத்தியாயம் சூரத்துன் நஜ்ம்ல 3வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்,
வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த தூதர் இருக்கிறாரே, அவர் மனோ இச்சையின்படி பேசுவதில்லை, அவர் பேசுவதெல்லாம் அறிவிக்கப்படக்கூடிய வஹீல் இருந்துதான் என்று இறைவன் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் ஒரு செய்தியை குர்ஆன்ல சொல்லுவான், ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க, இப்படி கையை கெட்டுங்க அப்படின்னு. அது ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்தின்படி சொல்வதில்லை, அதுவும் வஹி தான், அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. ரசூலுல்லாஹ் எதை சொன்னாலும், மார்க்கம் என்று எதை சொன்னாலும் அது ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த இஷ்டத்தின் அடிப்படையில கிடையாது, அது அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு அதிகமான மக்கள் நாங்க இந்த மதுகபை பின்பற்றுகிறோம், ஷாஃபி மதுகபை பின்பற்றுகிறோம், ஹனஃபி மதுகபை பின்பற்றுகிறோம். ஷாஃபி மதுகம்னா கையை எப்படி கட்டுவாங்க, ஹனஃபி மதுகம்னா தொப்புளை கீழே கட்டுறாங்க. இப்படி எல்லாம் பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கிறதா? கிடையாது. பாங்கு சொன்னதற்கு பிறகு ஸலவாத் சொல்லி பாங்குடைய துஆவை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அதுல கேட்டா எங்க மதுகபுடைய இமாமை பின்பற்றுகிறோம். தொழுகை முடித்த உடனே கூட்டு துஆ செய்யறாங்களே, இது ஹதீஸ்ல இருக்கிறதா? இறைவன் சொல்கிறான், உது ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியத்தன், உம்முடைய இறைவனை ரகசியமாகவும் பணிவோடும் துஆ செய்யுங்கள். இன்னைக்கு மயக்க போட்டு அவ்வளவு சப்தத்துல துஆ செய்யறாங்களே, இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? ஒரே ஒரு தடவை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி இப்படி கூட்டு துஆ நடத்துறாங்க. ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? நபி தோழர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களாவது இப்படி துஆ கேட்டு கூட்டு துஆ செய்து தொழுகை முடிச்ச உடனே இப்படி செய்தாங்கன்னு காட்ட முடியுமா? அப்ப இல்ல, தங்களுடைய சொந்த விருப்பத்தை மார்க்கத்துல திணிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லாத, ரசூலுல்லாஹ் சொல்லாத தன்னுடைய விருப்பத்தை நாம் புகுத்தினோம் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் வழிகேடு. நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு பயான்லையும், ஜும்மாவுடைய பயான்லையும் சொல்றோமே, இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மத் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா. மார்க்கத்தில் புதுசு புதுசாக உருவாக்கக்கூடிய அத்தனையும் விதத்துகள் வழிகேடுகள், அத்தனை விதத்துகளும் வழிகேடு, அத்தனை வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும். சிறுக்கு வைக்கிறோம்னு வைங்க, அல்லாஹ்க்கு பதிலாக ஒரு சிலையை வணங்கினா அது எப்படி நம்மை நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்க்குமோ, அல்லாஹ்வுக்கு பதிலாக ஒரு அவுலியாவை வணங்கினால் அது எப்படி நம்மை நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்க்குமோ, அதே போன்று அல்லாஹ் சொல்லாததை நம்ம மார்க்கத்துல செய்தோம் என்றால் அதுவும் நம்மளை நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும். நபிகளார் சொன்னார்கள், சல்லு கமார ஆய்த்து மூலி சல்லி, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். எப்படி? நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் தொழ முடியாது, நபிகளார் எப்படி சொன்னார்களோ அப்படி தொழணும். உதாரணத்துக்கு சொல்றேன், லுஹருடைய தொழுகை இருக்குது. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இது நன்மையான விஷயம் தானேன்னு சொல்றாங்க. பாங்குக்கு முன்னாடி ஏன் ஸலவாத் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஸலவாத் சொல்றது தப்பா அப்படி கேட்கிறாங்க. ஸலவாத் சொல்றது தப்பு இல்ல, நபிகளார் வழிகாட்டினார்களா? லுஹருடைய தொழுகை இருக்குது, 4 ரக்காத் தொழணும். ஒருவர் என்ன பண்றாரு, 5 ரக்காத் தொழுறாரு. தொழுது ஏன்பா ஒரு ரக்காத் எக்ஸ்ட்ராவா தொழுதா? இல்ல, ஒரு ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழுறது தப்பா அப்படி கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்லல, நம்ம செய்யக்கூடாது. குர்பானி கொடுக்குறோம்ல, ஆடு, இந்த மாடு ஆடு ஒட்டகம் கொடுக்குறோம். ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒரு 100 கோடியை நான் குர்பானி கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஏத்துக்குவோமா? கோடி நேர்ச்சை கொடுக்க கூடாதா? ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு கேட்கலாமா? அப்படி ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹ் வழிகாட்டவில்லை, அல்லாஹ் வழிகாட்டல. அப்போ மார்க்கத்தில் இல்லாததை நம்முடைய சொந்த இஷ்டத்தின் அடிப்படையில் நாம் செய்வது நம்மை வழிகேட்டின் பக்கம் கொண்டு சேர்த்துவிடும், நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்த்துவிடும். அல்லாஹ் கேட்கிறான், அத்து அல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்க்கு கற்றுக் கொடுக்க போறீங்களா? புரியுதா? அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை கட்டு தர்றான், எப்படி தொழணும்னு சொல்லி தர்றான், எப்படி நோன்பு நோக்கணும்னு சொல்லி தர்றான், எப்படி ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லி தர்றான். நம்ம ஏதாவது புதுசா உருவாக்குனா அல்லாஹ்க்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீங்களான்னு இறைவன் கேட்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சொந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. இன்னைக்கு குர்ஆனுடைய வசனத்துல பேச ஓதுனோமே, வலவ் தகப்பல அலைனா பஅல் அகாவீல் லஅഖத்னா மின்ஹு பில் யமீன். நபியே, நாம் சொல்லாத ஏதாவது செய்தியை உங்களுடைய மனோ இச்சையின்படி, மனோ விருப்பத்தின்படி நீங்கள் சொன்னீர்கள் என்றால் லஅഖத்னா மின்ஹு பில் யமீன், நம்முடைய வலது கரத்தால் உம்மை கடுமையாக பிடித்து சும்மல கத்தஅனா மின்ஹுல் வத்தீன், நம்முடைய நாடின் நரம்பை துண்டித்து விடுவோம் என்று இறைவன் சொல்கிறான். யார? ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய சொந்த கருத்தை, சுய சிந்தனையை நம் மார்க்கத்தில் எடுத்து சொல்ல முடியாது என்றால் நபிகளார் யார்? அல்லாஹ் புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார். எப்படி எல்லாம் பேசுறான், இன்னக லஅலா குலுக்கின் அதீம், நபியே அழகிய நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்.
வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறோம். திருமறை குர்ஆன் வசனம். அப்படிப்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யார சொல்லலாம், உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுறீங்கன்னா நான் கடுமையா தண்டித்து விடுவேன் என்று நபிகளாரை பார்த்து இறைவன் சொல்கிறான். இன்னைக்கு சாஃபி மதுகம்னு சொல்றாங்க, நண்டு சாப்பிடக்கூடாது, ஹனஃபி மதுகம். குர்ஆன் சொல்கிறது கடலுடைய ஒவ்வொரு உயிரினங்களும் ஹலால் என்று. கேட்டா ஹனஃபி இமாம் சொல்லிட்டாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். இப்படி ஏராளமான சட்டங்கள். எந்த அளவுக்கு இவருடைய நிலை என்று சொன்னால், ஹஜ்ஜிக்கு போவாங்க, இங்க இருந்து சாஃபி மதுகப்புல போவாங்க, அங்க போயாச்சுன்னா ஹனஃபி மதுகப்புல மாறிடணும். ஏன் தெரியுமா? அந்த சுற்றுவல்ல தவாஃப் செய்யறோமே காபத்துல்லாஹ் சுத்தி, அந்நிய பெண்களுடைய மேல பட்டுச்சுன்னா உதவு முடிஞ்சிடும். தவாஃப் செய்வதற்கு உதவு வேணும். ஏதோ அந்த நெரிசல்ல ஏதோ படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உதவு முடிஞ்சு. அதனால ஒருபோதும் ஹஜ் உம்ராஹ் செய்ய முடியாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய நேரத்தில் சாஃபி மதுகப்புல இருப்பாரு அல்லது ஹனஃபி மதுகப்புல இருப்பாரு, அங்க போயிட்டா அப்படியே மதுகப்பை மாத்திடும். அங்க போய் நண்டு கறி சாப்பிடணும் தேவைன்னு வைங்க, ஹனஃபி மதுகப்புல நண்டு கறி சாப்பிடக்கூடாது, அதனால சாஃபி மதுகப்பு மாறிடும். இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குதா? ரசூலுல்லாஹ் எந்த மதுகப்புல இருந்தாங்க? சஹாபாக்கள் எந்த மதுகப்புல இருந்தாங்க? எதுவுமே இல்லை. இவர்களாக உருவாக்கி மார்க்கத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அவனுடைய தூதரும் எதை கற்றுத் தந்தார்களோ அதை பின்பற்றி வாழ்ந்து ஏற்கனவே கூடிய திருமறை குர்ஆன் வசனத்தை கூறி நிறைவு செய்கிறேன். ஒமை யுத்தி இல்லாஹ் வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.